ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரசம் எல்லாருக்கும் பிடிக்கும், ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. ஹெவியாக ஒரு பிரியாணியோ மீன் குழம்பு இந்த மாதிரி கல்யாண சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு சும்மா கொஞ்சமாக நம்ம ஒரு ரசம் சாப்பிட்டோம்னா நல்ல ஜீரண சக்தி இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு சின்ன சைஸ் புளி 2 தக்காளி தண்ணியில் ஊற போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழை பின்னாடி அந்த காம்பு இருக்கும் இல்லைங்களா, அதுவும் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் கையில் பிசைஞ்சு விட்டுக்குவோம். இதுதான் கை பக்குவம், கை மணம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நம்ம 2 காஞ்ச மிளகாவை பிச்சு சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு மிக்சி ஜாரில் 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகு, 3/4 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இந்த பவுடர் நம்ம அப்படியே கரைச்சி வச்சுருக்கிற புளியோடு சேர்த்துக்கலாம். நம்ம ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் கூட சேர்த்துக்கலாம். உப்பு உங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நம்ம தாளிச்சிக்க வேண்டியது தான். நான் பெருங்காயம் ரசத்துலேயே போட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேலே தாளிச்சது ஊற்றிடுவேன். ஏன்னா நம்ம சில நேரத்தில் ஹீட்டு ஜாஸ்தி இருந்தால் பெருங்காயம் கரிஞ்சிரும், அப்புறம் கசக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். டேக் கேர் டியர்ஸ், கீப் ஸ்மைலிங்.